எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்வேந்தன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீட் எக்ஸாம் ரிலேட்டடாக லா ரீதியாக, அதாவது சட்ட ரீதியாக எப்படி அதை பார்க்கணும், அதாவது நீட் எக்ஸாமில் இருந்து ஒரு விலக்கு நம்ம மாநில அரசு பெறணும்னா அது சட்ட ரீதியாக மட்டும்தான் சாத்தியமாகும். ஸோ அது ரிலேட்டடாக தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து எல்லா கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. மேலும் பல்வேறு கமெண்ட் வந்தது. நான் 2021 நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, மேலும் நான் 2022 எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக போகிறேன், நீட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நிறைய பேத்துக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஒரு வீடியோவே நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டைப்பிங்கில் சொல்கிற ஒரு விஷயத்துக்கும் நான் ஒரு பேசுகிறது மூலமாக உங்களுக்கு புரிகிற விஷயத்துக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ தெளிவாக கேளுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன விஷயம் அப்படின்றதுக்குள்ளே தெளிவாக போயிடலாம். அதாவது நீட் எக்ஸாம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மருத்துவ படிப்பில் ஒரு மாணவர் போய் சேரணும்னா அந்த ஒரு நுழைவுத் தேர்வை தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறமேட்டு தான் மருத்துவ கல்லூரிகளில் போய் ஜாயின் பண்ணி மருத்துவ படிப்பை தொடர முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்ன்றது ஒன்றிய அரசு ஒரு சட்டமாக இயற்றி நம்ம மாநிலங்கள்லாம் பின்பற்றுறதுக்காக ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி தான் நம்ம வந்து தமிழக அரசாக இருக்கட்டும், ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே அதுபடி தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம தமிழகத்துக்கு விலக்கு பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு முன் வச்சாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வேலைப்பாடுகள்லாம் முன்னெடுப்புகள் எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துருக்கு. சரி, நீட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது சட்ட ரீதியாக நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்றத உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றிய அரசு சில விஷயங்களை சட்டம் இயற்றலாம், மாநில அரசு சில விஷயங்களை சட்டம் இயற்றலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு சட்டம் இயற்றலாம். ஓகேங்களா? நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ நான் பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது ரயில்வே துறை இருக்குது, அப்புறம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தபால் துறை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா? அது நமக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் போலீஸ் அப்புறம் சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநில அரசு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த காவல்துறை எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கும்போது பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பொதுப்பட்டியலில் சில என்ட்ரிஸ்லாம் இருக்குது. அதில் எஜுகேஷன், கல்வி அப்படின்றது பொதுப்பட்டியலில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு வந்து மாநில அரசும் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்குது, ஒன்றிய அரசும் அதில் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்குது. 2016-17 என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு இந்த நீட் எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரு காமனான ஒரு எக்ஸாமாக, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இது ஒரு காமனான ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமை கொண்டு வராங்க. ஸோ அதன்படி தான் இந்த நீட் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு த்ரூ அவுட் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்லேருந்து தமிழக அரசு விலக்கு பெறுவதற்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதே சொல்லலாம். எப்படின்னா, அதாவது ஹானரபிள் ஜஸ்டிஸ் A.K. ராஜன் அப்படின்ற ஒரு உயர்திரு நீதிபதி அவர்களோட ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. என்ன கமிட்டின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த நீட் தேர்வுனால ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அவங்க வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யணும் மாநில அரசுக்கு. ஸோ அந்த அறிக்கையின் அடிப்படையில் மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கமிட்டியோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி மாநில அரசும் ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க. ஸோ ஒரு சட்டம்ன்ற ஒரு வாக்கியத்துக்குள்ள ஒரு மசோதா அப்படின்ற ஒரு விஷயமும் அடங்கும். ஒரு கவர்னரோட ஒப்புதல் பெற்று ஒரு சட்டமாக மாற்றப்பட்ட ஒரு விஷயமோ, இல்லை ஒரு பிரசிடென்ட்டோட அசன்ட் பெற்று ஒரு சட்டமாக மாற்றப்பட்ட ஒரு விஷயமோ ஒரு சட்டம்ன்ற வாக்கியத்துக்குள்ளே அடங்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து இந்த இடத்த தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். மசோதா, அதாவது பில் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பில்லை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒப்புதல் தரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மசோதாவை ஏற்றி நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கவர்னரோட ஒப்புதல் தேவை. ஒரு சில விஷயங்களில் பிரசிடென்ட்டோட ஒப்புதல் தேவை. அதாவது நம்ம இந்திய நாட்டோட ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ அவரோட ஒப்புதல் பெறுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அவசியம் இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நீட் விஷயம் அப்படின்றது
நம்ம இந்திய நாட்டோட ஜனாதிபதியோட ஒப்புதல் பெற்று அந்த ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் பெற்று சட்டமாக மாற்ற பெற்றால் மட்டுமே நீட் தேர்விலேருந்து நம்ம விலக்கு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டோட ஜனாதிபதிக்கு சில பவர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சட்ட ரீதியான ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து இப்படி சட்ட ரீதியான ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் தரணுமா, இல்லை அந்த ஒப்புதல்லேருந்து அவர் விலகி இருக்கணுமா, இல்லை வந்து அந்த ஒப்புதலில் அப்படியே அவர் வித் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எல்லாமே சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ஆங்கிலத்தில் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டோ அதிகாரம் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 விஷயம் இருந்துட்டு இருக்கு. அப்சல்யூட் வீட்டோ பவர், அப்புறம் பாக்கெட் வீட்டோ பவர், சஸ்பென்ஷன் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரம் இருக்கு. அப்சல்யூட் வீட்டோ பவரில் வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், இந்திய குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒப்புதல் தரக்கூடிய அந்த ஒரு அசன்ட்டை வந்து வித் ஹோல்டு பண்ணி வச்சுப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு சட்டமானது இயற்றப்படவே முடியாது. அது வந்து ஒரு சட்டமாகவே மாறாது, மசோதாவே வந்து நிலைத்து இருந்துட்டு இருக்கும். பிரசிடென்ட்டோட ஒப்புதல் வந்து வித்ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாரு. அதுதான் அப்சல்யூட் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வீட்டோ பவர் அப்படின்னு ஒன்று இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பவரில் என்ன வந்து பிரசிடென்ட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்ல எனாக்ட் பண்ணப்பட்டு ஒரு சட்டம் வந்து ஒரு மசோதா வந்து பிரசிடென்ட்டுக்கு வருது இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாரு. அப்போ வந்து அவங்க வந்து அந்த சட்டத்தை திருத்தி வந்து அவருக்கு அனுப்பலாம், இல்லை திருத்தாமலே அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து நம்ம இந்திய பாராளுமன்றத்தால் திருப்பி அனுப்பப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து பிரசிடென்ட் ஒப்புதலை தெரிவித்து தான் ஆகணும். இது வந்து ஒரு ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாக்கெட் வீட்டோ பவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. அதாவது அந்த ஒரு மசோதாவில் வந்து பிரசிடென்ட் வந்து அவரோட கருத்தை தெரிவிக்காம என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாக்கெட் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. இன்டெஃபினைட் பீரியடுக்கு, அதாவது ஒரு கால வரையறை இல்லாமல் ஒரு ரொம்ப நாளைக்கு அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தில் கருத்தை தெரிவிக்காமையே இருந்துகிட்டே இருப்பார். ஓகேங்களா? அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூஎஸ்லலாம் வந்து ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மசோதா வந்து பிரசிடென்ட் கிட்ட போகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள அவரோட ஒப்புதலை தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கால அளவீடுலாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கால அளவீடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீட் தேர்வுல இருந்து நம்ம விலக்கு பெறுவதற்கு இது ஒன்று தான் ஒரு சாத்தியக்கூறான ஒரு வழியாக இருந்துட்டு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநில அரசு ஒரு மசோதாவை இயற்றி அந்த மசோதாவை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் ஜனாதிபதி அவருக்கு கீழே நிறைய குழுக்கள் வந்து செயல்படும். அந்த குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மசோதாவாக ஆராய்வாங்க. அதை ஆராய்ஞ்சிட்டு பிரசிடென்ட்டுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதன் மூலியமாக பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா அவரோட பவரை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் அப்சல்யூட் வீட்டோ பவர் யூஸ் பண்ணுவாரா, இல்லை வந்து பாக்கெட் வீட்டோ பவர் யூஸ் பண்ணுவாரா, சஸ்பென்ஷன் வீட்டோ பவர் யூஸ் பண்ணுவாரா, இல்லை வந்து என்ன ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்றது குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய கேள்விகள் என்கிட்ட என்ன கேட்கப்பட்டுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு எப்படி வந்து சீட்டெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க நீட் எக்ஸாம் இல்லைனாலோ இருந்துச்சுனாலோ அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது. அப்புறம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ்லாம் எப்படி அட்மிஷன்ஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு நிறைய கேள்வி முன் வச்சாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு சட்டமானது எப்படி வந்து ஒரு வடிவமைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி ஏகே ராஜன் உயர்திரு நீதிபதி அவர்கள் ஏகே ராஜன் அவர்களோட குழு கமிட்டி வந்து என்ன மாதிரியான ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் செய்கிறாங்க, அதாவது கொடுக்குறாங்க மாநில அரசுக்கு, நம்ம தமிழக அரசுக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கொஞ்சம் இன்னும் ஒரு நீட் எக்ஸாம்ன்றது மத்திய அரசால், அதாவது ஒன்றிய அரசால் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருந்துட்டு அவங்க வந்து இதுக்கான டேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த 2021 நடக்கக்கூடிய எக்ஸாம் ஆனது போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கூடிய விரைவில் ஒன்றிய அரசும் மாநில அரசும் அவங்களோட இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கேள்விக்கான பதில்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, bye.